நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்டரே குருமுரளி. என்றாம் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி யார், எத்தனை பேர் தலைமை பொறுப்புக்கு போகணும், எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, அவங்கெல்லாம் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும், அவங்களும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்க போகுது. ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ள உங்கள் லைஃப்ல என்னென்ன மாற்ற போறாது, இதுக்கான பதிவு தாங்க இது. ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல. எப்படி? ஏன்னா இது காலபுருஷனுக்கு 5வது வீடு. இந்த சிம்ம ராசியில சூரிய பகவான் 12 மாசத்துக்கு அப்புறம் ஆட்சி பலமாகறாருங்க. 12 மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கா. அதுவும் சூரியனும் கேதும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார். 2 கிரகம் நெருப்பு கிரகம். நெருப்பு மோதும் போது சில பேருக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அது ஜாதக ரீதியில சூரிய பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருது. அதுக்கான பதிவு தாங்க இது. கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க தனுசு ராசி. எப்போதுமே சரி தனுசு ராசிக்கார பிறகு நல்ல ஒரு குடும்பத்தை பத்தி திங்க் பண்ணக்கூடிய குணம் தனுசு ராசிகிட்ட பயங்கரமா இருக்கும். இதுலயுமே தன்மானத்தை விட மாட்டாங்க தனுசு ராசியாரா, தெரியுங்களா? ஒண்ணும் கிடையாது. தனுசு ராசிகிட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்களேன், குறி வச்சு அடிப்பாப்புல. எப்படி? குறி வச்சு ஒரு விஷயத்தை டக்குன்னு அடிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி தனுசு கிட்ட நிறைய இருக்குங்க. தன்மானத்தோட இருப்பாரு, நீதியோட இருப்பாரு, நேர்மையோட குணம் இருக்கும். இவங்க எப்போதுமே சரி எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாங்கிற தைரியம் இருக்கும் தனுசை பொறுத்தவரை. ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா தனுசு ராசிக்கிட்ட சூப்பரா இருக்கும். தன்மானம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, பொறுமையான குணம், அமைதியான குணம் எல்லாமே பாருங்க தனுசை பொறுத்தவரை கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஏமாற்ற மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. எந்த வேலையும் நீங்க இவர் சொல்லியே கொடுக்க வேணாங்க. பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது வீடியோவை. ஏன்னா இது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். பாத்தீங்கன்னா 12 மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலம் வராருங்க. கண்டிப்பா அதுவும் சூரியன் கேதோட சேர்ந்து இணைகிறாரு. பார்த்துக்குங்க. எப்போதுமே குருவும் கேதுவும் நட்பு கிரகம், நல்லா பார்த்துக்கணும். பகை கிரகம் கிடையாது, ஞானக்காரகர் கேது. அவரை சேர்ந்து சூரியன் இணைகிறாரு. அப்ப இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப பாருங்க, சூரியன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? ஒருத்தருடைய ஜாதகத்துல 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை பண்ணும்பாங்க. உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி, உங்களுக்கு நட்பு சார்ந்த கிரகம்னா சூரிய பகவான் மட்டும்தாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில டக்கு 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 டக்குன்னு நடக்கணும். எதுவுமே கஷ்டப்படாம சம்பாதிக்கணும், கஷ்டப்படாம இருக்கணும், நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா சூரிய பகவான் இருந்தாதான் இருக்க முடியும். அவர் தான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை காட்டக்கூடிய கிரகம். கெட்ட விஷயத்தை தூக்கி அடித்து தூசி வீசக்கூடிய ஒரே கிரகம் சூரிய பகவான் மட்டும்தான். அப்போ இங்கே கெட்டது உங்களுக்கு சொல்லணுமா? சொல்லவே கூடாது. நல்லதை மட்டும்தான் சொல்லணும். நல்லதை மட்டும் நினைங்க. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். இந்த தனுசுக்கு எது வந்தாலும் சரி தனுசு ராசிக்காரங்க தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. என்னால் ஜெயிக்க முடியும், நீ என்ன சொல்றது, எனக்கு தைரியம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, நீதி இருக்கு, நேர்மை இருக்கு, நான் யாரையும் ஏமாத்தலை, நான் யாரையும் பொய் சொல்லலை. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டது அதிகமாக கஷ்டத்தை பார்த்தது தனுசு ராசி. கடன் இருந்துச்சு, பகை இருந்துச்சு, எதிரி இருந்துச்சு, வம்பு வழக்கு இருந்துச்சு, பொருளாதார வருமானத்தில் ரொம்ப சிரமம் இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு வழக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, தோல் ஸ்கின்ல பிரச்சனை,
தொழிலில் ஒரு சரியான ஒரு லாக்கு, கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லாத தன்மைகள், பொதுமக்களோட ஒரு கெட்ட பேரு, அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு, எனக்கு நிம்மதி இல்லாத தன்மை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில வெற்றிங்கிறது இருக்குமா இருக்காதா? இப்படிதான் நான் போகணுமா? இது எனக்கு மாற்று கருத்தே கிடையாதா? என் லைஃப் இப்படி தான் போகுமா? படிப்பு கல்வியும் சரி, வேலையிலும் சரி, தொழிலும் சரி, உத்தியோகம் சரி, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஏன் எனக்கு தடங்கள் வருது? எல்லாரும் சொல்கிறாங்க குரு பயிற்சி வந்துருச்சு, எனக்கு மாறிடுச்சு, அப்படி இருக்கும் இப்படி இருக்குறாங்க. ஆனால் ஏன் நல்லது நடக்கலை? என்ன காரணம்? ஒரே காரணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் ஜனவரி மாதத்துலேருந்து உங்களை லாக் பண்ணி அப்படியே வச்சுருக்காரு, அப்படியே அசைய விடாமல் வச்சுருக்காரு. எப்படி நான் சொன்ன பிரச்சனை இல்லாமல் பாருங்கள், யார் ஜாதக தசாபதி சரியில்லை ஜனவரி மாதத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாங்கிற தலையாட்டுவாங்க. மெயினாக மார்ச் மாதத்துலேருந்து கேட்டிங்கன்னா ரொம்ப என்னால் தாங்க முடியலைங்க, அந்தளவுக்கு போவாங்க. இனிமேல் எல்லாமே மாறும், வாழ்க்கையே மாற போதுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள் வேலை இல்லைன்னு சொல்கிறீங்களே, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இப்போ சூப்பர் வேலையாக கிடைக்கும். எதனால் சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார், சூரியன் போகிறது சுக்கரோட சாரத்தில் போகிறார். 30ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை சூப்பர் வேலையாக வரும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி சாரத்தில் இந்த சூரிய பகவான் போய் நேராக 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் பெரிய லெவலுக்கு போகிறீங்க. வெளிநாட்டை வேலை பார்க்கணும், வேலை உத்தியோகம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும், நல்ல ஒரு அனுகூலம் வரும். வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் பார்த்துக்குங்க, இது கன்ஃபார்மாக நடக்கும் பார்த்துக்குங்க. ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் வேலை உத்தியோகத்தில் பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களாக இருக்கும். இப்போ எழுதுங்க அரசாங்க வேலையை, மாணவ மாணவிகள்லாம் விடவே கூடாது, கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்னா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே அரசாங்கம், அரசு சார்ந்த விஷயம், அனுகூலம், அரசியல் சார்ந்த விஷயம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வருது, விட்டுறாதீங்க. எழுதுங்க, எக்ஸாம் ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். லக்னத்தோட சூரியன் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் நல்லா இருக்கும். எனக்கு அப்பா சொத்து வேணும், அம்மா சொத்து வரும், எனக்கு ரொம்ப நாள் வழக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த வழக்கு முடிவு கட்டிடலாமா? கட்டுங்க, இப்போ முடிவுக்கு வரும் பாருங்க. எப்படி அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது ராஜா. நீ மூவ் பண்ணி உள்ளே நினச்சி விடுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும். நான் சொந்தமாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாங்கி தான் ஆகணும். செவ்வாயே இடத்து வீடை பார்க்குறாருப்பா, வாங்காமல் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? 4ஆம் இடத்தை அவர் 7ஆம் பாவே செவ்வாய் பவன் பார்க்குறாருங்க. வீடோ இடமோ பூமியோ நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அப்பாவுடைய சொத்துலையோ அம்மாவுடைய சொத்துலையோ வீடு கட்டணும், இல்லை இடம் பூமி சந்தோஷம் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக பக்கவாக இருக்குது பார்த்துக்கணும். இப்போ வெளிநாடு போகிறேன், வெளியூர் போகிறேன், வேலை உத்தியத்தை மாற்றலாம், கண்டிப்பாக மாற்றுங்க. வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்புலாம் சூப்பராக இருக்கும். கடனே இருக்காது இனிமேல், எப்படி கடன் பகையே இருக்காது. உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்து சூப்பராக இருக்கும். எதனால் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சொல்கிறீங்க? குரு சுயசாரத்தில் போகிறார், அப்போ ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கணும். பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரும். திருமணத்தில் எந்த ஒரு தடையும் நான் சொல்லவே வரல. நான் ஃபஸ்ட்டு எடுத்தவரை திருமணத்துக்கு நான் பிரேக்கே சொல்லலை. நல்லாயிருக்கும், பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் பண்ணுவாங்க, நல்லா திருமணம் கணவனை ஓட்டு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் சந்தோஷமாக வாழ்வாங்க பார்த்துங்க. லாட்ரியும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எடுங்க, கண்டிப்பாக எடுத்துருங்க, கண்டிப்பாக அடிக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தால் அடிச்சுக்கிட்டே இருக்கும். 10ல் செவ்வாய், சனி பகவான் 4ஆம் வீட்டு அதிபதி நேராக பார்க்குறார். கண்டிப்பாக வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க தசாபதியை பார்த்து எடுங்க, கண்டிப்பாக லாட்ரி வரும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். தொழிலில் சூப்பராக இருக்கும், சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி வருதுங்க. இப்போ தொழிலில் தனுசு ராசியை பொறுத்து தைரியமாக தொழில் பண்ணுங்கள். எந்த பேங்க்லாம் லோன் கேட்டு பாருங்கள், லோன் சேங்ஷன் ஆகும். இப்போ கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் பேங்காக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. ஆனால் சுப செலவு சுபகாரியம் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய நடக்கும் பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கான நேரமாக இருக்குது. இப்போ பெண்களுக்கு நல்லா வெற்றியாக இருக்கும். மெயினாக ஆசிரியர் வேலை, பேங்க்கில் வேலை வாங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நெருப்பு சம்மந்தோட வேலை, இரும்பு சம்மந்தோட எல்லாமே சூப்பராக அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம், இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? 3 நட்சத்திரம் பிறந்தவங்க. எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாமே, பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் நான் ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் நீங்கள் தைரியமாக இறங்கிட்டீங்க, உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழிலில் ஒரு மாற்றமோ எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் அரசாங்கமோ அரசியல் சார்ந்த விஷயமோ ஒரு சுப செலவோ சுபகாரியமோ குடும்பத்தில் வரப்போது பாருங்கள், பக்காவாக இருக்குது, விட்டுறாதீங்க. ஏன்னா எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம், பார்த்தவனா செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எல்லாமே வெற்றிகள் தேடி வருது. அது பார்த்தீங்கன்னா புராணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கணும், நல்லா ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்ல ஒரு டேலண்டான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமேல் கஷ்டமே வராது பாருங்கள்.
பூராடன்ஸில் பிறந்தவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. நல்ல வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, அரசாங்க வேலை கிடைக்கும், அரசு மூலம் அனுகூலம் இருக்கும், ஏதோ நல்ல விஷயம் உங்கள் பார்த்து தேடி வருது. ஆனால் ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி ஏதோ விஷயம் பண்ண போறீங்க, பார்த்துங்க. ஒரு இடத்தை மாற்ற போறீங்க, ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்போது பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப நாகரீகமாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், உங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்தில் பண்ணுங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்ல பேர், நல்ல அந்தஸ்து கவனம், எதுக்குமே பயப்படாமல் இறங்கி அடிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இதுக்கு முன்னாடி. இனிமேல் கஷ்டம் இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வழக்கோ வம்போ, வழக்கோ தடையோ, தாமதமோ, பிரச்சனையோ, ஒரு கலகமோ, இடத்துல பூமியில் ஒரு விரைய செலவோ, குடும்பத்தில் ஒரு விரைய செலவோ, ஒரு மனக்குழப்பத்துக்கு போய் ஸ்டடியாக ஒரு முடிவெடுக்க முடியாத சிந்தனைக்கு போய் நல்ல ஒரு தடுமாட்டத்தில் இருந்தீங்க. இனிமேல் ஒரு திடமான ஒரு காலமாக வரும் பாருங்க. ஆசிரியர் வேலை, வெளிநாடு வேலை, வெளியூர் வேலை, அரசாங்கம் மூலம் நல்லா வெற்றிகள், அரசு மூலம் வெற்றிகள் தேடி வர்றது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது, உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்க்கறது, எது வந்தாலும் சரி இனிமேல் எந்த காரியத்தான் உங்கள் பக்கம் வெற்றியாக வரும். உத்திராடத்தில் பார்க்குறது உலகை ஆளக்கூடிய திறமை சூப்பராக இருக்குது. எது வந்தாலும் பயப்படாமல் இறங்கி உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.